ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் ஹீரோவோட கிளாமர் எக்ஸ் 125 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான 125cc பைக்குக்கும் டிவிஎஸோட ரெய்டர் 125 அப்படிங்கிற இந்த ஒரு பைக்குக்கும் ஒரு சின்ன கம்பேரிஷன் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த கம்பேரிஷனில் ரெண்டு பைக்கில் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது, எந்த பைக் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ண கிளாமர் எக்ஸ் 125ங்க. கிளாமர் எக்ஸ் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 89,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பேஸ் மாடல் கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 99,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாமர் எக்ஸ் 125ஓட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 11 ஹார்ஸ் பவரும் 10.4 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக 65 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவே டிவிஎஸோட ரெய்டர் 125 அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் மாடலோட ப்ரைஸ் 88,000க்கும் டாப் எண்ட் மாடலோட எஸ்எக்ஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1,03,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லையும் லான்ச் பண்ணி இப்போ சேலில் இருக்குது. ஸோ இந்த ரெய்டர் 125ஓட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 124.8cc இந்த இன்ஜினோட பவர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 11 ஹார்ஸ் பவரும் 11.75 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50-55 km/லிட்டர் மைலேஜ் வந்து தாராளமாக கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பைக்லுமே 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கிளாமர் எக்ஸ் 125ஓட உங்களுக்கு முக்கியமான விஷயம் சஸ்பென்ஷன்ஸ், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளாமர் எக்ஸ் 125ல ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக்ல 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே ரெய்டர் 125 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா வித்தியாசம் இல்லை. இந்த பைக்லயும் டெலஸ்கோபிக் தான் ஃப்ரண்ட்ல இருக்கு. ரியர்ல மோனோ ஷாக், அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கேஸ் சார்ஜர் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஹைட்ராலிக்கா மோனோ ஷாக்கா அப்படிங்கிறது தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஹைட்ராலிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் மாதிரி, மோனோஷாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பைக்லையும் இருக்குது கம்ஃபர்டபுளுக்காக. இப்போ கிளாமர் எக்ஸ் 125ஓட வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இதில் பிரேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளாமர் எக்ஸ் 125 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 80/100 செக்ஷன் டயரும் ரியரில் 100/80 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயம் 18 இன்ச் டியூப்லெஸ் டயர் வந்து 18 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ட்ரம் பிரேக்கும் இருக்கு, சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ரெய்டர் 125 டிவிஎஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்லையும் அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டயர்னு பார்த்தீங்கன்னா 80/100 செக்ஷனும் ரியர்ல 100/90 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. இதுல 17 இன்ச் அலாய் வீல்ஸ் இருக்கு, கொஞ்சம் சின்ன வீல் தான். இந்த பைக்லையுமே டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெய்டர் 125லுமே உங்களுக்கு டிஸ்க் வேரியன்ட்டும் இருக்கு, ட்ரம் வேரியன்ட்டும் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த வேரியன்ட் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கிளாமர் எக்ஸ் 125ஓட நமக்கு அந்த டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 790 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm. கர்போட வெயிட், ஸோ ஓவரால் வெயிட் 125 பார்த்தீங்கன்னா ட்ரம் வேரியன்ட்டும் 127 பார்த்தீங்கன்னா டிஸ்க் வேரியன்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூல் டேங்க் 10 லிட்டர்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான விஷயம் இந்த கிளாமர் எக்ஸ் 125ஓட டைமென்ஷன்ஸ்ல. இதுவே டிவிஎஸோட ரெய்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780 mm வந்து சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm அண்ட் உங்களுக்கு ஃபியூல் டேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 லிட்டர் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வெயிட்டுமே 123 kg தான் அவைலபிளாக இருக்கு. இப்போ கிளாமர் எக்ஸ் 125ஓட லைட்டிங் செக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லைட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு டெயில் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் வேரியன்ட்ல பல்பா கொடுத்துருக்காங்க, அதாவது ஹாலோஜன்ல கொடுத்துருக்காங்க. டிஸ்க் வேரியன்ட்ல எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ரெய்டர் 125 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பல்ப், அதாவது ஹாலோஜன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ கிளாமர் எக்ஸ் 125ஓட பிரைஸுங்க. ஸோ நம்ம பிரைஸ் ஆல்ரெடி பார்த்தோம். கிளாமர் எக்ஸ் 125ல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஒன்று 89,000, அதாவது கிட்டத்தட்ட 90,000. டாப் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 99,999, அதாவது 1 லட்ச ரூபா. ஸோ 90,000 ரூபா அண்ட் 1 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல கிளாமர் எக்ஸ் 125 இருக்கு. இதுவே நீங்க டிவிஎஸ் ரெய்டர் 125 எடுத்துக்கிட்டீங்கன்னா 88,000க்கு பேஸ் வேரியன்ட்டும் டாப் எண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,03,000க்கும் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேரியன்ட்லையுமே பார்த்தோம், நம்ம ரெண்டு வேரியன்ட்லையுமே உங்களுக்கு வந்து நல்ல பவர் அண்ட் டார்க் கொடுத்துருந்தாங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருந்தது, மைலேஜ் நல்லா இருந்தது, டயர்ஸ் சைஸ் பார்த்தோம், வீல்ஸும் பார்த்தோம். அண்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தாலுமே ரெண்டு பைக்லையுமே சிமிலரான கம்ஃபர்டபுள் தான் இருக்கும். ரொம்ப அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாமர் எக்ஸ் 125ல உங்களுக்கு இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். கிளஸ்டருங்க. கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் கிளாமர் எக்ஸ் 125ல
60+ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த Glamour X 125 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, நேவிகேஷன் இருக்குது, அதாவது ஜிபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா பேனிக் பிரேக்கிங் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குது. கிக் ஸ்டார்ட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நல்ல பில்டு குவாலிட்டி எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய ஆக்சசரிஸ் இருக்குங்க. பேக் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் கார்டு அண்ட் ஃப்ரண்ட்டில் ஃப்ளை ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாகவும் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் Glamour X 125 கொடுத்துருக்காங்க. பட் டிவிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைடரில் பட் நார்மலாக இருக்கிறது பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி இப்போ நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா Glamour X 125 எனக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்ன இருந்ததை வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதோட இந்த Glamour X 125 தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முன்னாடி போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.